வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களை நேரடியாக சந்திப்பதற்கு முக்கிய காரணம், நண்பர் ஒருவரை வாழ்த்த வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், நண்பர் ஒருவரை எங்கும்போது அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காலத்தில் நண்பன் நட்புங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. அப்படி அந்த பல அர்த்தங்களில் நட்பு பகிரப்பட்டாலும் நல்ல நண்பர்கள் இப்போ அதுக்குன்னு தனி தினம் கூட கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல நண்பர்கள் தினம் என்று. சரி, அந்த நல்ல நண்பர்களை பற்றி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிறந்தநாள் கொண்டாடும் ஒரு கருப்பு கமலஹாசனை பற்றி. என்னடா இது கருப்பு கமலஹாசன்? கமலஹாசன் நல்லா சிவப்பாக இருப்பாரே. ஏன்னா குணத்தால் இவரும் கமலஹாசன் தான். ஏன்னா கற்கும் ஆர்வம் கற்பிக்கும் ஆர்வம் என்றும் குறையாமல் இருப்பவர் கமலஹாசன். சமீபத்தில் கூட அவரோட 71வது வயதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா சென்று 3 மாதம் அங்கு தங்கி அதை படித்து அதை சினிமாவில் எப்படி பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்தக்கூடும் என்ற சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வந்தவர். இப்போ தக் லைஃப் வந்துட்டுருக்குது, நிறைய வீடியோ பார்த்துட்ருப்பீங்க அவரை பற்றி. அதனால தான் நானும் உதாரணத்துக்கு கமலஹாசன் எடுத்துக்கிட்டேன். சரி, அப்போ இந்த கமலஹாசன் கூட இந்த கருப்பு கமலஹாசன் யார்? ஏன்னா இன்றளவும் அவரும் 70 கடந்து 71வது வயதில் கற்கும் ஆர்வம், குறிப்பாக அதை கற்பிக்கும் ஆர்வம், தான் கற்றதை பெற்றதை கண்டிப்பாக கொடுத்து செல்ல வேண்டும். அலெக்சாண்டர் சொன்ன மாதிரி 2 கையையும் என் கையை வெளியே வச்சு போதைங்கன்னு சொன்னார். ஏன்னா இவ்வளோ பெரிய பேரரசனாக இருந்தாலும் நான் மண்ணுக்குள் போகும்போது கையில் எதையும் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என்கிறத சொல்லிட்டு போகிறதுக்கு. அதே போல் கைக்குள்ளே மட்டும் இல்லைங்க, மண்டைக்குள்ளேயும் எதையும் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கும் காலங்களில் நாம் கற்றதை பெற்றதை இந்த உலகத்திலிருந்து தான் கற்றுக்கிட்டோம், பெற்றுக்கொண்டோம். சமூகத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டோம். சமூகம் நமக்கு வெற்றியையும் கொடுத்தது, தோல்வியையும் கொடுத்தது. சமூகம் நமக்கு பல இடர்பாடுகளையும் செய்தது, இன்முகத்தையும் காட்டியது. அதுக்கு நம்ம திருப்பி கொடுக்கறதெல்லாம் நாம் கற்ற நல்லவை மட்டும். அப்படி தொடர்ந்து நல்லதை மட்டும் கற்றுக் கொடுக்கும் ஆர்வத்தோடு இருக்கிறவர் தான் இந்த கருப்பு கமலஹாசன். 71வது பிறந்த நாளை உடல் ஆரோக்கியத்துடன் மன திடத்துடன் குன்றாத அந்த சுறுசுறுப்பு என்றைக்கும் குறையாமல் கமலஹாசன் மாதிரியே ஓடி ஆடி ஊருக்காக உழைத்து கொண்டிருக்கும் திரு சம்பமூர்த்தி ஐயாவின் பிறந்தநாளில் வாழ்த்துவதில் சுணக்கம் காட்டாதீர்கள், மனதார வாழ்த்துங்கள். இந்த மாதிரி ஆளுங்க நம்ம சமூகத்துக்கு தேவை நிறையா. நட்புங்கிறத ஏன் நான் ஏற்கனவே சொல்லும் போதே ஆரம்பிக்கும் போதே நல்ல நட்புன்னு ஆரம்பித்தேன்னா, நல்ல மனசு முதல்ல வேணுங்க, அப்புறம்தான் நட்பெல்லாம். ஸோ அந்த நல்ல மனசு உள்ள சம்பமூர்த்தி ஐயாவை வாழ்த்துக்கள். சரி, இவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? போன வருடம் இவருக்கு வாழ்த்து செய்தி தெரிவிக்கும் போது நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பேசியிருக்கிறேன். இப்போ மீண்டும் இவருக்கு வாழ்த்து சொல்லும் போது, இப்போ சமீபத்தில் நான் பார்த்த 2 வீடியோக்கள், ஆழ்கடலில் ஷூட் செய்யப்பட்ட ஒரு வீடியோ. அது 2 மீன்கள் ஒரே சைஸில் இருக்குது, ஒரே மாதிரி, ஒரே மீன் இனம். ஒரு மீன் பள்ளம் போட்டு வாய் ஃபுல்லாக மண்ணை அள்ளி எடுத்துகிட்டு போய் இன்னொரு மீன் மேலே போடுது. அந்த மீன் உடனே அங்கே ஒரு பள்ளம் போட்டு அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து இந்த மீன் மேலே போடுது. தொடர்ந்து இதையும் செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி மீன்கள் தான். இங்கே இருக்க குப்பையை தூக்கி அங்கே போடு, அங்கே இருக்க குப்பையை தூக்கி இங்கே போடு, இவங்க கூட சண்டை போடு, அவங்க கூட சண்டை போடுங்கிற சூழ்நிலையில் இருக்கிறோம். பொதுவாக முதியோர்கள், வயதில் மனதில் இல்லை, வயதில் முதிர்ந்தவர்கள் இதே போல் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் தொடர்ந்து சுறுசுறுப்பாக இயங்கும் சம்பமூர்த்தி ஐயா தனித்துவமானவர். அவர் இன்றளவும் அந்த சுறுசுறுப்பு குறையாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் தொடர்ந்து இயங்குதல். ஏன்னா பல பேர் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறம் சோர்ந்து போய் உட்காந்துக்கிறாங்க, ஐ எம் யூஸ்லெஸ்ன்ட்டு. இன்றும் பலருக்கு பயன்படும் உன்னதமான மருத்துவ கலையை மக்களிடம் கொண்டு சேர்க்க பாடுபட்டு கொண்டிருக்கும் சம்பமூர்த்தி ஐயா
நல்ல நண்பராக கிடைத்தது கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ். இன்னும் சொல்லப்போனால் பர்சனலாக எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ். என்னோடய குரல் பதிவுகளை உங்களிடம் காட்சி பதிவுகளாக கொண்டு சேர்க்கும் தனி சிங்கம்னு சொல்லலாம். சிங்கிளாக செஞ்சிட்ருக்கிறாரு இந்த வயதில். என்ன சார் கஷ்டமாக இல்லையா உங்களுக்குன்னு கேட்டால், இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்கள நம்ம சொல்கிற கருத்துக்கள் இந்த காலத்தில் இல்லைனாலும் எதிர்காலத்தில் பிள்ளைங்களுக்கு போய் சேரணும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஸோ அதுக்காக செய்வோம் சார். இப்போ பார்க்கலன்னா பரவாயில்ல சார், அப்போ பார்ப்பாங்க சார் ன்னு சொல்லி அந்த தயக்கம் இல்லாத தன்னலம் இல்லாத உழைப்பு அதுதான் அவரை இன்றளவு சுறுசுறுப்பாக வச்சுருக்குது. அதனால் இன்றைக்கு அவரை வாழ்த்தும் சூழ்நிலையில் கூட அவரை பற்றி வாழ்த்தும் போது உங்களுக்கும் அது ஒரு பாடமாக அமைய வேண்டும். சாம்பமூர்த்தி ஐயாவை பார்த்து பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும், சிலவற்றை கற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா எப்போதும் சாம்பமூர்த்தி ஐயா கூட ஒரு சுயநல கூட்டமும் சுற்றும். ஏன்னா அவரோட தாராள மனப்பான்மை, கொடுக்கும் குணம், அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அது தவிர்க்க முடியாதது. இந்த காலகட்டங்களில் பல ப்ளஸ் இருந்தால் சில மைனஸும் இருக்கும். அதனால் நல்லதை அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், வாழ்வியல் பாடமாக மாற்றிக்கொள்ளுங்கள். சரி, இன்னொரு வீடியோ சொன்னோம். இன்னொரு வீடியோ என்ன, அந்த இன்னொரு வீடியோ ஒரு கொக்கு ஒரு மீன், அந்த மீன் கரை ஒதுங்கி தவறுதலாக வந்திருக்கலாம், இல்லைன்னா தண்ணியில் அடிச்சுட்டு வந்து ஒதுங்கியிருக்கலாம். ஒரு மீன் துடிச்சிட்டு இருக்குது. அதை பார்க்குற கொக்கு அதை எடுத்து ஈஸியாக பிடிச்சி சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அதை வாயில் கவ்வி எடுத்துகிட்டு போய் தண்ணிக்குள்ளே தூக்கி போடுது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். கொக்கோட மெயின் உணவு மீன். அது உயிருக்கு போராடும் போது அவனை கரை சேர்க்கணுங்கிற அந்த உந்துதல் அந்த கொக்குக்கு இருந்து, உள்ளுணர்வு இருந்து அதை கொண்டு போய் தண்ணியில் போட்டு வருது. ஆனால் இன்று நாம் பலர் முடிந்தால் அந்த துடிப்பவன் கூட, அந்த மீன் கூட செல்ஃபி எடுக்க முடியுமா என்று ட்ரை பண்ணுவாங்க, இல்லை வீடியோ எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சாம்பமூர்த்தி ஐயா கொக்கு போன்றவர் பலரை கை தூக்கி விடுவதற்கு இன்றளவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன் என்று. சாம்பமூர்த்தி ஐயா வாழ்க வளமுடன். சாம்பமூர்த்தி ஐயா நீண்ட ஆயுளுடன் நிறைந்த புகழுடன் வாழ வேண்டும். சாம்பமூர்த்தி ஐயாவின் புகழ் ஓங்க வேண்டும். சாம்பமூர்த்தி ஐயாவின் குடும்பத்தினர் வாழ்க வளமுடன். சாம்பமூர்த்தி ஐயாவின் தொண்டு வாழ்க வளமுடன். சாம்பமூர்த்தி ஐயா நீண்ட ஆயுளும் குறையாத மன வலிமையும் உடல் ஆரோக்கியமும் பெற்று வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த ஆண்டும் நான் இதேபோல் ஒரு வாழ்த்து செய்தி தெரிவிக்க வேண்டும். பல வாழ்த்து செய்திகள் அவருக்கு சென்று சேர வேண்டும். அவரோட சேவைகள் சிறக்க வேண்டும். வாழ்க வளமுடன்.